போராட்டம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கை என்பது பூந்தோட்டம். போராட்டமாக இருந்தால் லைட்டாக மாற்றினா பூந்தோட்டம் ஆகிடும். நான் மாற மாட்டேன், அடம்பிடிக்கிறதுல தான் பிரச்சனை. யாருக்கு வரல போராட்டம்? நேற்று காலையில் எனக்கு ஒரு ஃபோனு. சார் வணக்கம் சார், பழனியிலேருந்து பேசுகிறேன். பங்குனி சஷ்டிக்கு விழா வச்சுருக்கேன், நவம்பர் 3ஆம் தேதி. உடனே என்னை பேச தான் கூப்பிட்றான்னு நினச்சி கேலண்டர்லாம் பார்த்தேன். நவம்பர் 3 ஃப்ரீ தான். சரி பழனி வரையும் போயிட்டு வந்துடலாம், சஷ்டிக்கு ஒன்று மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா. நல்ல பேச்சாளர் இருந்தால் ஒருத்தரை சொல்லுங்க சார்னா. அப்போ நான் பிபி ஏறிடுச்சு காலையில். வேற 2 விஷயங்க. ஒன்று, என்ன அவன் பேச்சாளரவே மதிக்கலை. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நம்பர் கொடுத்தா அவர்கிட்ட பேசிடுவான். 2வது, காலையில் என் ஆசையில் மண்ணு போட்டான். ஏன்னா நான் ஒரு ஏதோ வாய்ப்பு வருதுன்னு பார்த்தேன், 2ம் போச்சு. அதுக்காக டென்ஷன் ஆகிடக்கூடாது. இப்போ அவன் நம்மளுக்கு போராட்டமாக ஒரு டென்ஷன் ஆக்கினார்ல, திருப்பி அடிக்கணும்ல. அதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது. ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கன்னு தான் என்னை கேட்டான். நான் உடனே மெதுவாக சொன்னேன், புலவர் கீரன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் கழிச்சு சொன்னால் அவர் செத்துட்டாருங்க. டேய் நீ என்ன கேட்ட? உயிரோடு இருக்கிற நல்ல பேச்சாளர்னு கேட்டேன். நல்ல பேச்சாளர்னு என்ன கேட்டால் எனக்கு புலவர் கீரன் தான். சார் அவர் செத்துட்டாரேண்ணா. அடுத்தது அடித்தேன். அப்போ வாரியார் சுவாமிகள் அப்படின்னு வச்சுட்டான் ஃபோனை. அவனுக்கு என்னென்னா, நான் அடுத்தது கீவாஜா, மூவா, திருவிக்கா அவங்க பேர்லாம் சொல்லுவேன்னு. இப்போ அவனுக்கு பிபி ஏறி இருக்கும். மகிழ்ச்சியாக வச்சேன். எனக்கு நிகழ்ச்சி போனது இல்லை. ஒருத்தரை ஒரு நாள் ஃபுல்லாக பைத்தியமாக சுத்த வச்சோம் பாரு. போ இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கும்ல. சரி அப்படிதான்